அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதன்குமார், பிஎஸ் மதன்குமார் அகாடமியிலிருந்து. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷில் ப்ரிப்போசிஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரிப்போசிஷன் அப்படின்னா வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னு மீனிங். அது இது எப்படி சொல்லணும்னா முன் இடைச்சொல் அப்படின்னு சொல்லலாம். ப்ரீனா முன்னாடி, போர்ஷன்னா இடம் அர்த்தம். இப்போ முன் இடைச்சொல் அப்படின்னு இதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. இந்த ப்ரிப்போசிஷன் வந்து நமக்கு அதிகமாக யூஸ் ஆகும். இதை நம்ம மாற்றி யூஸ் பண்ணோமா சென்டென்ஸோட மீனிங்கே மாறும். இது சரியான முறையில் யூஸ் பண்ண தெரியாதனால நிறையா சென்டென்ஸ் நம்ம என்ன பண்ண முடியலன்னா ஃபார்ம் பண்ண முடியல. இதை கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சின்ன சின்ன சென்டென்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியாக பேச முடியும். அந்த ப்ரிப்போசிஷன் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 40 வார்த்தை இருக்குது. ப்ரிப்போசிஷனில் ஒரு 40 வேர்ட்ஸ் இருக்குது. இதில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஒரு 15-20 வேர்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அந்த வேர்டு என்ன, அதோட மீனிங் என்ன தமிழில், அது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணால் கரெக்டு, எப்படி யூஸ் பண்ணால் தப்பு, எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு அந்த வார்த்தை என்ன, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிற வார்த்தைலாம் என்னென்ன இருக்குது, வேர்ட்ஸ் என்ன இருக்குது, அதோட தமிழ் மீனிங் என்னங்கிறத பார்க்கலாம். அட் அப்படின்னா அது தமிழ் மீனிங் வந்து இல் அப்படின்னு அர்த்தம். ஆஃப்டர் அப்படின்னா பிறகு அப்படின்னு அர்த்தம். எபோட் அப்படின்னா பற்றி. எஸ் அப்படின்னா போல. எபோ அப்படின்னா மேலே. பை அப்படின்னா ரெண்டு மீனிங் இருக்குது தமிழில், ஆல் அல்லது மூலமாக. ஃபஸ்ட்டு மீனிங் தான் சொல்கிறேன், இது அப்புறம் எப்படி சென்டென்ஸில் ஃபார்ம் பண்ணுறது பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆஃப் உடைய, ஆன் மேலே, டு இக்கு, வித் உடன், வித்தவுட் இல்லாமல், வித்தின் உள்ளே, பிஃபோர் முன்னால், பிட்வீன் இடையில், இன் உள்ளே அல்லது இல் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. ஃபார் இக்கு அல்லது காக, ஃப்ரம் இருந்து. இப்போ இந்த வேர்ட்ஸ்லாம் தான் நம்ம அடிக்கடி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ், அதாவது மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ். இதோட தமிழ் மீனிங் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்த ஸ்டெப் என்ன பார்க்க போகிறோன்னா, இதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும், சென்டென்ஸில் எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணால் அதோட மீனிங் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்த வேர்ட்ஸுக்கு எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஆன் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தோம் இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா ஆன் த டேபிள் அப்படின்னா மேஜையின் மேலே. புக் எங்கே இருக்குன்னா மேஜையோட மேலே இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லணும். வெறும் டேபிள்னு சொல்லக்கூடாது, ஆன் த டேபிள். புக் எங்கே இருக்குன்னா ஆன் த டேபிள், மேஜையோட மேலே இருக்குது. அதே மாதிரி மேஜைக்கு கீழே இருக்குது அப்படின்னா அண்டர் த டேபிள் அப்படின்னு சொல்லணும். புக் எங்கே இருக்குன்னா மேஜை கீழே, அண்டர் த டேபிள். எங்கேருந்து வரோம் அப்படின்னு கேட்கக்குள்ள சேலத்துலேருந்து வரோம் அப்படின்னு சொன்னால் சேலம்னு சொல்லக்கூடாது, ஃப்ரம் சேலம், அதாவது சேலத்தில் இருந்து வரோம் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி எங்கே போகிறவங்களோ டி நகருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்களா, அப்போ டு டி நகர் அப்படின்னு சொல்லணும். இப்போ இது வந்து வார்த்தையோட அந்த முன்னாடி ப்ரிப்போசிஷன் தான் ஆட் பண்ணுறோம். இந்த ஸ்டெப் முடிச்சு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா நம்ம சென்டென்ஸாக பார்க்கலாம் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு. இப்போ ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன் சேர்த்தா என்ன மீனிங் வரும் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இன் பார்த்துங்களா, இல்லைன்னு அதுக்கு மீனிங் தான் இன் சென்னை, நான் சென்னையில் இருக்கிறேன். அப்போ இன் சென்னை அப்படின்னு சொல்லணும். டி நகர், அட் டி நகர், நான் டி நகரில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். டி நகரில் அப்படின்னா அட்டுன்னு வரணும். டு த மேனேஜர்னா மேனேஜருக்கு. நீங்கள் ஒரு லெட்டர் எழுதுறீங்க, யாருக்கு எழுத போகிறீங்க, மேனேஜர் எழுதுறீங்க, அப்போ டு த மேனேஜர் அப்படின்னு எழுதணும். உங்களுக்கு வந்து இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தபால் மூலமாக வருது அப்படின்னா பை போஸ்ட், தபால் மூலமாக. பை போஸ்ட்னா தபால் மூலமாக. நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியும் இந்த ப்ரிப்போசிஷன் சேர்த்தக்குள்ள உங்களுக்கு மீனிங் இப்படி வரும். இப்போ வந்து ப்ரிப்போசிஷன் எந்த இடத்துல பயன்படும், எப்படி பயன்படுத்துறதை பற்றி பார்க்கலாம் வாங்க. இப்போ இன் அட் ரெண்டோட மீனிங்குமே பார்த்தீங்கன்னா இல் அப்படிங்கிறத தமிழ் மீனிங் வரும். இதில் இன் எங்கே யூஸ் பண்ணணும், அட் எங்கே யூஸ் பண்ணுங்கிறத நான் பார்க்கலாம். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன். இன் சென்னை அப்படின்னு கொடுத்துருக்கோம், அட் டி நகர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இன் சென்னை அப்படின்னா சென்னையில்னு அர்த்தம், அட் டி நகர்னால் டி நகரில் அப்படின்னு அர்த்தம். ரெண்டுக்குமே இல்லைன்னு தான் அர்த்தம். ஆனால் அதுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன, அதாவது டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். அதாவது ஒரு பெரிய ஊர்
சென்னைங்கிறது ஒரு பெரிய நகரம், அந்த மாதிரி இடத்த குறிப்பிடும் பொழுது இன் அப்படிங்கிறத சொல்லணும். அதாவது பெருசாக நம்ம சொல்லும் பொழுது இன் சென்னை, இன் சேலம், இன் திருச்சி அப்படின்னு சொல்லி இன் சொல்லணும். பெரிய நகரத்தை குறிக்கும் பொழுது அதில் இருக்கிற சிறிய ஒரு பகுதியை குறிக்கும் பொழுது அட் அப்படின்னு சொல்லணும். அட் டி நகர், அட் 4 ரோட்ஸ், அட் பார்க், அந்த மாதிரி சொல்லணும். ஓகேங்களா? இருக்கிறது ஒரு சின்ன இடத்த குறிக்கும் பொழுது அட்டுங்கிறத சொல்லணும். இப்போ சென்னை உள்ளே தான் என்ன இருக்குது, டி நகர் இருக்குது. அப்போ சென்னைங்கிறத மென்ஷன் பண்ணக்குள்ள இன் சென்னை அப்படின்னு சொல்லணும். அது உள்ள இருக்கிற ஒரு சின்ன பிளேஸ் டி நகரை சொல்லக்குள்ள அட் டி நகர் அப்படின்னு சொல்லணும். இதுதான் இன்னுக்கும் அட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். இது புரியுதுங்களா? அடுத்து இன்னுங்கிறது வேறு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அட்டுங்கிறது எங்கே யூஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த மார்னிங், இந்த ஈவினிங், அட் நைட். இதில் இந்த மார்னிங் அப்படின்னா காலையில் அப்படின்னு அர்த்தம், இந்த ஈவினிங்னா மாலையில் அப்படின்னு அர்த்தம், அட் நைட்னா இரவில் அர்த்தம். இது மூணுமே இல் தான் வரும். ஆனால் மார்னிங் ஈவினிங் அப்படின்னு சொல்லக்குள்ள இந்த அப்படின்னு போடணும், இன் போடணும். இன் த மார்னிங், இன் த ஈவினிங் அப்படின்னு போடணும். அதே டைம் நைட் அப்படின்னு சொல்லலாம், என்ன பண்ணால் அட்டுங்கிறத யூஸ் பண்ணணும். அட் நைட் தான் சொல்லணும், இன் நைட்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. அட் அப்படிங்கிறது இடத்தையும் நேரத்தையும் குறிக்க பயன்படும். இப்போ டைமை பற்றி பேசினா அட் 5 o'clock, அட் 6 o'clock அப்படின்னு பேசணும். ஏற்கனவே பார்த்துருக்கோம் இடத்தை குறிக்கல, அதாவது சின்ன இடம். இப்போ சென்னையில் தாம்பரம் அப்படிங்குள்ள இன் சென்னை அட் தாம்பரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்த குறிக்கிறதுக்கும் அட்டுங்கிறது பயன்படும். இது ரெண்டையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டுங்கிறது இடத்தை பற்றி குறிக்கவும் பயன்படும், நேரத்தை பற்றி குறிக்கவும் பயன்படும்.